ஓகே, வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இது முழுக்க பேங்க் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஷார்ட்கட்டுடைய மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் பாருங்க. தீஸ் ஆர் டூ நம்பர்ஸ் ஹூஸ் சம் இஸ் 45 அண்ட் தேர் ப்ராடக்ட் இஸ் 486. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு நம்பருடைய சம், அதாவது ரெண்டு நம்பருடைய ஆட் வேல்யூ வந்து 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய ப்ராடக்ட் வேல்யூ வந்து 486 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதோடைய டிஃபரன்ஸ் என்ன, அதோடைய டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக இது ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4xy. எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் minus y the minus into x minus y the whole square which is equal to 4 into xy. அது 4xy அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இது ஒன்று a plus b the whole square a minus b the whole square அந்த ஃபார்முலாலேருந்து கிடைச்ச வேல்யூ தான் 4xy. அதை வச்சு நம்ம இதில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல பாருங்க, the sum is 45. அப்போ x plus y ரெண்டையும் ஆட் பண்ணால் 45 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 45 ஸ்கொயர் மைனஸ் அடுத்த டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ x minus y the whole square which is equal to 4 into xy. அப்போ xy வேல்யூ வந்து ப்ராடக்ட் வேல்யூ அவங்க கொடுத்துருக்கான் 486. ஓகேவா? ஓகே, 45 உடைய ஷார்ட்கட் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். 45 into 45 னா 5 into 5 25. ரெண்டு சேமாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணால் 5 into 4 20. அப்போ இதோட வேல்யூ வந்து 2025. இதோட வேல்யூ வந்து 2025 அப்படின்னு சொல்லிடலாம். தென் x minus y the whole square which is equal to இதை மட்டும் பண்ண போகிறோம். இதை மட்டும் பண்ண என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, 4 into 6 24 remaining 2, 4 into 8 32 plus 2 34 remaining 3 and 4 into 4 16 இங்கே 144. 1944. சரி, இப்போது இது மைனஸாக இருக்கிறதுனால அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆகிட்டோம். அப்போ 2025 minus 1944 which is equal to x minus y the whole square. அப்போ கண்டிப்பாக இதோட ஸ்கொயர் வேல்யூ தான் இருக்கும். கண்டிப்பாக இதை ஸ்கொயர் வேல்யூ தான் இருக்கும். சரியா? ஓகே, அப்போ இதை செப்பரேட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்துடலாமா? அப்போ இது 1 and remaining 8 81. அப்போ x minus y the whole square வேல்யூ வந்து 81 கிடைக்கி. அப்போ x minus 3 தான் ஆட்டும், 3லையும் சாரி. அண்ட் தென் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் 2025 இது வரைக்கும் தான் பண்ணியிருக்கோமா? சரி, ஓகே. ஸோ இந்த கீழே லைன் வர இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 2025. ஓகே, இப்போ தென் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 81 அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 9. எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 9 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரியா? ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி சம்ஸில் கேட்டால் இந்த ஃபார்முலாவுடைய ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு மற்றெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 9. 9 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஓகே, இதே மாதிரி டெய்லி ஒரு ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் யாராவது எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.